ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நாங்கள் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு திண்டிவனம் வழியாக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 2-3 டைம் வந்து நாங்கள் ஈஸியாக ரூட் வந்து போயிருக்கோம். ஸோ திண்டிவனம் ரூட் போகலை அப்படிங்கிறதுனால இந்த ரூட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ரூட்டில் வந்து நாங்கள் கிளம்பினோம். ஸோ நாங்கள் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 4:30 இருக்கும். ஸோ அந்த டைமே இந்த ரோட் வந்து ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு 160 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு வரும். நாங்கள் வந்து ஒரு 1 டே ட்ரிப்பாக தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் வந்து நம்ம கொஞ்சம் ஏர்லியராக போனோம் அப்படின்னா லோக்கலில் இருக்கிற சில இடங்களை வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எத்தனை டோல்ஸ் வருது, தென் வந்து உங்களுக்கு ஏர்லியராக ரீச் பண்ணால் நீங்கள் என்னென்ன இடங்கள்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து வெஹிக்கிள்ஸே வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ரொம்பவே ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. எப்போவுமே மார்னிங் ட்ரைவ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு வீக்கெண்டில் தான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ சம்மர் ஹாலிடேஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு பாண்டிச்சேரி ட்ரிப் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லோக்கல் ஏரியாஸ் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பாண்டிச்சேரி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சென்னை டு திண்டிவனம் எப்பவுமே ரோட் கண்டிஷன் நல்லாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் அப்படியே வந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக திண்டிவனம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் ரோடு எடுத்து நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் புதுச்சேரிக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த ரோட் ட்ரிப் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ரோட் கண்டிஷன் எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நாங்கள் வந்து யோசித்தோம். பட் எதிர்பார்த்ததை விட ரோடு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம கம்பேர் டு ஈஸியாக கம்பேர் பண்ணுறதப்போ நமக்கு வந்து இது வந்து 4-வே ரோடாக வந்துடுறதுனால உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் மார்னிங் ட்ரைவ்க்கெலாம். ஸோ அந்த விடிகிற மாதிரி வர்ற அந்த காலை நேரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ரோட்டில். ஸோ நாங்கள் ஒரு 6 o'clock வந்துட்டு பார்த்திங்கன்னா நியர்பை பாண்டிச்சேரி வந்து வந்துட்டோம். டோல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இதுக்கு வந்து 3 டோல் வந்து வந்துச்சு. நம்ம வந்து இப்போ புதுச்சேரிக்குள்ளே வந்து என்ட்ராக போகிறோம். ஸோ புதுச்சேரியுடைய அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து இந்த ஆர்ச் மாதிரி வந்து இருக்கும்.
என்னதான் நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் வேறு ஒரு ஸ்டேட்குள்ளே என்ட்ராக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம புதுச்சேரியை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டிவனம் வழியாக வரும்பொழுது இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ரொம்பவே நியர்பையில் இருக்கும். இஃப் சப்போஸ் ஈஸியாக ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஜிப்மர் வந்துட்டு நமக்கு அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு கார்லேயே வந்து ஒரு ரவுண்ட் வந்து அப்படியே வந்து எல்லா ஏரியாவும் வந்து சுற்றி வந்தோம். புதுசாக ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு அங்கங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் புதுச்சேரி மார்க்கெட் வழியாக வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங் வந்து போனோம். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 9 o'clock வரைக்கும் இந்த ரோடு வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கும், மார்க்கெட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ புதுச்சேரியில் ரொம்பவே ஃபேமஸான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு டைப் ஆஃப் வீடு தான். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து புதுச்சேரி கவர்னர் ஹவுஸு. ஸோ இந்த ரோடு வந்துட்டு ரொம்பவே காமாக நீட்டாக வந்து இருந்தது. இந்த பீச் பக்கத்தில் இருக்கிற இந்த பார்க்கிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாக்கிங் ஜாகிங்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. காலையில் ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இந்த வித்தியாசமான வீடுகளுக்கு முன்னாடி காலையில் வந்து ஒரு வாக் போனது வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பீச் போயிட்டோம். இந்த பீச் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராக்ஃபோர்ட் பீச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு வந்தப்போ இந்த பீச் ரோட்டில் வந்துட்டு இந்த சைக்கிள் காம்படிஷன்லாம் வந்து சைக்கிளிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கான இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இந்த பீச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான விஷயம் இந்த காந்தி சிலை தான். ஸோ இது வந்து ஒரு புதுச்சேரியோடைய மிகப்பெரிய அடையாளம். இந்த பீச் நாங்கள் மார்னிங் டைமில் போனப்போ ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. பீச் எப்போவுமே மார்னிங்கில் வந்து அந்த சன்ரைஸில் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக இங்கே ஒரு 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த பீச் ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுச்சேரி தலைமை அலுவலகமும் இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ பசங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க பீச்சில் மார்னிங் டைமில். ஸோ நம்ம நம்ம சென்னையில் பீச் போயிருந்தால் கூட புதுசாக ஒரு ஊரில் போகும்போது அங்கேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ பீச்சை வந்து நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே நியர்பையில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம்.
பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மணக்குள விநாயகர் கோவில் வந்து போனோம். இந்த டெம்பிள் வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்சு காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோவில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மணக்குளத்து விநாயகர். 1666களில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த கோவில் வந்துட்டு. இதனுடைய பேர் வந்து மணல் குளத்து விநாயகராக தான் இந்த கோவில் வந்து இருந்திருக்கு. இந்த கோவிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்களை வந்து நம்ம பார்க்க வைக்க முடியும். இந்த ஓவியங்கள்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கோவில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பீச்சுக்கு நியர்பைலேயே இருக்குது இந்த கோவில் வந்துட்டு. ஸோ கோவில் போயிட்டு நாங்கள் மறுபடியும் பீச் ரோடில் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம். ஸோ தலைமை அலுவலகம் பக்கத்தில். ஸோ ஒரு 11 o'clock அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் வந்து ரஷ்ஷெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, வெயில் அதிகமாக இருந்ததுனால. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாரதி பார்க்கு. இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இந்த பார்க்கில் வந்துட்டு நிறைய மரங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மெமோரியல் மண்டபம் ஒன்று இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு நினைவக சின்னமாகவே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பார்க் வந்துட்டு கிட்ஸும் வந்து ப்ளே ஏரியாவும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்த சுற்றி பார்த்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பார்க் வந்துட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். இதுவும் பீச்லேருந்து நியர்பையில் தான் இருக்குது. ஸோ கிட்ஸ் விளையாடுறதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பசங்களும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் மியூசியம் போனோம், புதுச்சேரி மியூசியம். நான் சொல்கிற இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீச் நியர்பைலேயே தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அங்கே ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 பிளேசஸை நீங்கள் அங்கேயே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மியூசியம் உள்ளே வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் வெளியில் மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதனுடைய என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பீச்சில் வந்துட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் ஆரோவில் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஆரோவில் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் ஒரு ஃபேமஸான இடம். இந்த இடம் வந்து ஒரு புதுச்சேரி மையத்துலேருந்து ஒரு 12 kilometers டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம போகிற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் ஃபைனலாக வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா வந்து இந்த ஆரோவில் வந்துட்டு வந்தோம். இங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து 150 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வெஹிக்கிளை வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கப்புறமா இங்கே இருந்துட்டு நம்ம அவங்களே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு சின்ன கார் மூலமாக. வயசானவங்க குழந்தைங்களாம் இருந்தால் நம்ம இந்த வேன்லேயே வந்துட்டு போய்க்கலாம். இல்லை சைக்கிளில் எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம சைக்கிள்லேயே வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பசங்களாக இருந்ததுனால வெயிலும் வந்து அதிகமாக இருந்ததுனால இந்த வேன்லேயே வந்துட்டு நாங்கள் போயிட்டோம். அவங்களே உள்ளே வந்து அழைச்சிட்டு போயிட்டு அந்த மேத்ரி மந்திரை வந்து காமிச்சிட்டு நம்மளை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இது வந்து ஒரு 1 to 2 kilometers டிஸ்டன்ஸ் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம திருப்பியும் கொஞ்சம் தூரம் வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய மரம் வந்து ஒன்று இருந்துச்சு. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு படர்ந்து இருந்தது. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய மரமாக இருந்தது. ஸோ இந்த மரத்தோட நிழலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படர்ந்து இருந்துச்சு.
ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறமா இந்த மேத்ரிமந்திர் வியூ வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இது வந்து இடம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நம்ம புக் பண்ணணும். நம்ம கிட்டே போயிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நாங்கள் போனப்போ இதுக்கு வந்து வேலையெல்லாம் எதுவும் நடந்துட்டு இருந்ததுனால நாங்கள் அதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு நாங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ இந்த இடத்த வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு கிளம்புனோம். அந்த இடம் வந்து நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஆரோவில் பீச் போகிற வழின்னு போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இங்கேயும் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து இந்த பீச்சில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனோம். இந்த பீச்சும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். இந்த இடம் வந்து ரொம்பவே நீட்டாக நல்லா இருந்தது இந்த பீச் வந்துட்டு. ஸோ நடுவில் வந்துட்டு ராக், அதுக்கப்புறமா வந்து பீச் அந்த மாதிரி வந்து நல்லா இருந்தது இந்த இடம் வந்துட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் புதுச்சேரியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து சென்னை கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 1 day ட்ரிப் போனோம் அப்படின்னா ஒரு 4 to 5 places வந்து பாண்டிச்சேரி வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.